தேங்குழல் செய்ய போகிறேன். வடையும் செய்யலாம். அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு சிறுவும் கொட்டை அருமையாக இருக்கிறது. தெரியாது. குத்துனாதான் அந்த பருப்பு வந்து பாலிஷ் மாதிரி ஆகும். அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு இது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுட்டா எங்கள் ஊர் சைடு தண்ணி கொட்டை பருப்புன்னு சொல்லுவோம். மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. இதை தேங்குழல் செய்ய போகிறேன். வடையும் செய்யலாம். நிறைய பேர் இதில் வடை சுடுவாங்க. உளுத்த வடை சொல்கிறோமே அது போல் இதுவும் வடை சுடுவாங்க. ஆனால் இப்போ நான் செய்கிறது வந்து தேங்குழல். மட்டும் ஊற வச்சிருக்கணும். பாகு பதமாக காய்ச்சணும். அதனால தண்ணி ஊற்றிருக்கேன் நாட்டு சர்க்கரையில். வரல போதும். இப்படி முள்ளவே ஏறிட்டோம். அந்த குச்சியெல்லாம் வைக்கலாம். சரி. இது தேங்காய் சொல்கிறதுக்கே கீது சாமி ஹோட்டல். சூப்பராக வருதுங்கக்கா. சரி வச்சுக்கிட்டே மாங்குச்சி கை கட்டிக்கிட்டா அண்ணலே ஓரளவுக்கு வருதுங்க. வரும் வராதெல்லாம் போகாது. விறகுகள் திருப்புறாங்கன்னு பார்ப்பாங்க. அதை பார்ப்பாங்களே. இது பார்க்கட்டும். அதாங்க தரிச்சாப்பு அவளுக்கா நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ரவுண்டு போடுறேன். அதே நல்லா வருதுங்கக்கா. ஒரு போடும்போதே வருது கூட நவந்து போகுது. பரவாயில்ல ஒளியே எடுத்துக்க போதும். ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சரி நிறைய இருக்கு. என்ன உக்காந்து இருப்பா போட்டு கலக்கணும். ஒளிமல் திட்டுமா அப்போதான் வரும். நாட்டு சர்க்கரை
இவன் மட்டும்தான் இனிப்பு சாப்பிடுவான். தேங்குழல் இனிப்பு வாட்டை நாட்டு சர்க்கரையும் சொல்லலாம், சர்க்கரை போட்டு சொல்லலாம். இல்லை தேன் குழலும் சொல்லலாம், இதில் வடையும் சொல்லலாம், இனிப்பு வடையும் சொல்லலாம், இதில் காரமும் சொல்லலாம், சொய்யா மாதிரியும் சொல்லலாம். இதில் சொய்யா எல்லாம் இது விதவிதமாக 4 விதமாக சொல்லலாம். எத்தனை என்னாலும் சொல்லலாம். நாங்கள் 2 பேர் எங்கள் 2 பேர் ஒரு தட்டத்தில் நல்லா தான் இருக்குது. அந்த பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டு அது வெக்கப்பட்டு போகுது பாரு. சாப்பிட்டாது போவா. சாப்பிட்டாச்சும் போவா.